உன்ன மாதிரி மாலை போறதுக்கு தமிழ்நாட்டிலே ஆள் கிடையாது. கூட கிடைக்க மாட்டாங்க. என்ன போறாதுப்பா? ஒரு குறை கிடையாது, ஒரே குறை கிடையாது. உனக்கு இந்த ஊர் நடு மத்தியில அப்படியே செலவு பாங்கடா. நீ நானும் தானே கிளம்பணும் ஒன்னா, 2 பேரும் ஒன்னா தான் வந்தோம். ஒன்னாதான் கிளம்பணும். எம்ஜிஆர் சார் கூட்டுக்கு எதில் இருக்கிற டீ கடையில பையா ஒரு டீ ஒண்ணு குடிக்கணும், 5 ரூபாய் தான் கொடுக்கணும். என்ன டேய் 5 ரூபாய் கம்மியாக்குது, ஒரு டீ வாங்கணும்னா காசு விடுறான்னு கேட்டேன். ஆமா 5 ரூபாய்க்கு வெயில் என்ன என்னடா அது இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்னடா நாள் மாட்டு பொங்கல் பூ என்ன ரேட் விக்குது? 650 ரூபாய் ஜெண்டு மல்லி. ஜெண்டு மல்லியே 650 ரூபாய் விக்குது. 650 ரூபாய் மாலையா தான் போட்டுக்கிறியா? கோய் கொண்டக்கு பாரு, கோய் கொண்ட அதுவும் ரேட் ஜாஸ்தி. 650 ரூபாய் மாலை போட்டுக்கிறியா? பண்டிகை நாள்ல பூவே கிடையாது. 5 ரூபாய்க்கு வெயிலனும் 650 மாலை எங்கடா வந்துச்சு? இந்த மாலை எப்படி வந்துச்சுன்னு கேளு. போன வாரம் 30,000 ஒரு செல்போன் எடுத்துனேன். ஆமா, அந்த செல்போன் எடுத்து போய் நேரா ஒயின் ஷாப்ல குத்த. ஏன் வேற எங்க வைக்க கூடாதா? மார்வாடிகள்ல வச்சா மாசம் நோட்டீஸ் அனுப்புவான். கொண்டாடி தெரிஞ்சா செருப்புல அடிப்பா, தொடம்புல அடிப்பா. அதனால நேரா ஒயின் ஷாப், நேரா ஒயின் ஷாப்ல. இதுக்கு எத்தனை கோட்டை வரத கொடுங்க? சத்தியமா 4 கோட்டை வரணும். ஏன்டா 30,000 ரூபாய் செல்லுக்கு வெறும் 4 கோட்டா? நீ கேட்ட கேள்வி நான் கேட்டேன். என்ன கேள்வி கேட்டாங்க? என்ன கேள்வி கேட்டேன். நம்ம 30,000 ரூபாய் செல்போனுக்கு 4 கோட்டை வருமானு. அது கடை உள்ள இருக்கிற வரைக்கும் தான் அந்த ரேட்டு. கடை விட்டு வெளியே வந்தா 4 கோட்டை. கடை விட்டு வெளியே வந்தா 4 கோட்டை தான். என்ன பண்றது? நம்ம பைத்தியம் வாங்கி குச்சிதான், பணப்பித்துக்கு வாங்கி குச்சிதான் ஆகணும். கடைவாசி பிள்ளை 2 கோட்டை குச்சிட்டேன். மீதி 2 பையில ஏத்தாந்தேன். மீதி 2 பையில ஏத்தாந்தேன். நானும் போன் பண்ணேன். இந்த மாதிரி ஆட்டம் நயம்பாடியில ஆட்டம் வந்துடுறான். ஆமா, நான் மின்னாரத்திலே கிளம்பி வந்தேன். ஆமா, வந்து அங்க பத்தியா நம்பிக்கை கூட்டு அங்கே 2 குச்சிட்டேன். அங்க வச்சு ஊத்திட்டேன். மொத்தம் 4 ஆயி போச்சு. போதை ஆயி போச்சு. போதை தண்ணி மீறி ஆயி போச்சு. வண்டி ஒரு பக்கம் வீந்துச்சு, நான் ஒரு பக்கம் வீந்து நடக்கிறேன். மூஞ்சி நாய் நக்குது. வேற என்ன வந்தா நக்குவாங்க மூஞ்சிலாம்? இல்லப்பா, போதையில அந்த அளவுக்கு. அப்ப கூட போதையில பையெடுத்து மாட்டிக்கிற தொழில் செய்யற பையாச்சே. நீ கீழே போட்டு போனா கூட யாரும் எடுக்க மாட்டாங்கடா அந்த பையன். என்னன்னா பின்ன எடுத்து மாட்டிக்கினேன். நேரா வந்த பாரு, வை தெரியல எந்த பக்கம் வை தெரியல. பாதியில வை வந்துட்டேன். பாதியில வையும் வந்துட்டேன். ஒரு மாரி ஒரு பெரிய இருந்தாரு. யாரு மாதிரி? தாத்தா மாதிரி, ஐயா மாதிரி. பெரிய இந்த மாரி நாடகத்துக்கு போனோம். எந்த வழியில போனது? நயம்பாடி ஆட்டத்துக்கு போனா எப்படி வைன்னு கேக்குறேன். தம்பி நேரா போய் ரைட்ல திரும்பினாரு, நான் லெஃப்ட்ல திரும்பிட்டேன். இப்படி அந்த பக்கம் லெஃப்ட்ல அந்த புது வீடு கட்டிக்கிறாங்க, அந்த பக்கம் போயிட்டு அப்படி போட்டுக்கிறேன். அந்த பில்டிங் பக்கம் போய் பார்த்தா நேரா சுடுகாட்டுக்கு போய் சேர்ந்துக்கிறேன். பாத்தியா, எங்களுக்கு செலவு வைக்காத போய் சேர்ந்துக்கிறேன். போதையில போட்டோம்பா. ஓ, போதையில போயிட்டியா? மணி ஆச்சு. ஏந்து பார்த்தா அக்கம் பக்கம் குரல் கொடுத்தா யாரு ஒரு டீக்கார கூட சுடுகாட்டுல காணோம். என் பக்கத்துல ஒரு பொண்ணத்தை பச்சுட்டு அந்த மண்ணு மேல எத்தான் இந்த மாலையை போட்டு வச்சிருந்தாங்க. சுடுகாட்டுல அக்கம் பக்கம் டீ கடை எல்லாம் சுடுகாட்டுனா 24 மணி நேரம் ஆளுங்க வந்து போயின்னு இருப்பாங்களா? அதான்
ஓ அமைதியா இருக்கும். அமைதியா மயானமா அமைதியா தானே இருக்கும். என் பக்கத்திலே ஒரு பொணத்தை பொச்சிட்டு இந்த மாலையை தான் அந்த மண்ணு மேல போட்டு வச்சிருந்தாங்க. ஓ அப்பதான் பொச்சிட்டு ஏன்னா உன்னகண்ணே பொச்சிட்டு இருந்தானடா அவத்த பதிக்க மாட்டான். ஏன் அது அவனுக்கு தெரியும் நான் நல்லவனு. உன்ன மேல பிளக்கா வந்தா தானே நல்லவனு தெரியும். லாஸ்டா வந்திருப்பாங்களா பெங்களூர்ல இருந்து. ஏய் கடைசியா இங்க வெளியில இருந்து வந்திருப்பாங்களா பாக்க முடியல. பெங்களூர்ல இருந்து அவங்க போட்டு புட்டாங்க மண்ணு மேல போட்டு போய் இந்த மண்ணு மேல இருக்கிற புது மாலை. ஆமா நம்மகிட்ட குத்தா துரியோதன மகாராஜா வருவாரு, அவர்கிட்ட போட்டு துட்டு அதிகமா வாங்கிக்கலாம் தான் பொண்ணு மேல இந்த மாதிரி என்னன்னா ஓ ஏண்டா அதாம்மா நான் தடிடா என்ன மாலை ஏறா ஏண்டா அதாம்மா நான் தடிடா உனக்கு வேணாவா மாலை கைட்டுறோம்டா புரியல போட்டவனுக்கே அம்மா நாத்தடிக்குதுன்னா இந்த போட்டுகிற கல்லடி அம்மா நாத்தடிக்கா சுடுகாட்டுல இருந்து ஓட்டவனுக்கே அம்மா நாத்தடிக்குது நானே பரவாயில்ல மகாராஜா. வண்ணடா பையா அப்பயும் இந்த கம்மி அடிக்காங்க. அவனை சொன்ன எதுவும் இல்ல மறந்துட்டு விடு. மூச்சு வராது தோட்ட மணி இருக்கிறேன். ஓ நான் யார் என்ற விளக்கம் தெளிவா சொன்னால் தெரியும். சொல்லவில்லை என்றோ தெரியாது. I don't care pill. எதுவும் மகாராஜா கிட்ட வராதா கரண்ட் கை வச்சுக்குவான் எழுதிரும் கேஸ். அவன் கேஸ் ஏத்துல பயங்கரமான ஆளு. 30,000 ரூபாய் தண்டனை கட்டிக்கிறான் கேஸ் ஏறி. யாருன்னு தெரியுமா தெரியாது? சொன்னா தெரியுங்க தெரியாது. தெரிக்காத ஜிலேபியா எனக்கு தெரியுங்க. சபையோருக்கு தெரியும்படி தெளிவா சொல்லுங்க. சொல்லவில்லை தெரியாது. மகாராஜா மன்னர் அப்படியே குதிய குச்சாரு. அதான்டா மகாராஜா குச்சாரு பாரு. குதியோன்னு ஒரு ஆக்ரோஷமா குச்சாரு. அவரு ஆடா 3 ஆச்சு. நான் கருத்துக்கல 3 ஆச்சு இல்ல 3 ஆச்சு இல்ல
சொல்லிட்டு போட்டாங்க இல்ல நீ வா. நான் சொல்லிட்டு கேள கைசினியா வா ஆடாட 3 ஆச்சு என்ன இதோ வச்சுக்கிறாங்க பாருமா அது கூட எனக்கு சொகப்படல நான் பார்த்து எனக்கு தெரிஞ்சிச்சு எதுக்கு நீ போய் குஞ்சு பாரு நீ போனி சரிப்பட்டு வர மாட்டேன் போய் பாரு நீ குஞ்சு பாரு நான் பார்த்துட்டேன் ஏய் குஞ்சு பார் அடிக்கு மட்டும் வரானு பாகத்துக்கு கால் மாட்டறானுங்க டேய் என்னால தெளிவா காமியடா கிட்ட வந்து ஏய் குஞ்சு பாரு நான் பார்த்துட்டேன் இல்லடா எனக்கு தெரியலடா நான் பார்த்துட்டேன் தூக்கி காட்டுடா வந்து வாடா சானி நான் சொல்லிக்கிறேன் மஞ்சள் தானே அதான்டா நீ காட்றா நான் பாக்கறேன் வாடா நான் பார்த்துட்டேன் நீ வந்து காட்றா வாடா உனக்கு தான் தெரியல எனக்கு தெரியவே தேவை விட்டுறா தெரியலையா இருந்தாலும் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு நான் பாத்துறா நீ காமி இதுதான் விளக்கத்தை காமி எனக்கு வா இல்ல நீ போய் பாத்துரு அப்பதான் நீ வந்து விளக்கத்தை காட்டுறடா நீ எல்லாம் வாட்டப்பட மாட்டா இதெல்லாம் கூட்டம்பள்ளி செல்வம் தான் ரைட்டு அம்மாவே குளூர் கிளி நடக்குறாரு அதை குடிச்சு கிடாத்துக்கு ஏய் என்ன காட்டாடா மகாராஜா ஆடால 3 ஆச்சுங்க ஆமா அதை வச்சுக்கிறாங்க பாரு மாறு பதக்க சொல்லி காமியண்டா ஆட 3 ஆச்சுங்க ஆமா எது வெகு பாரு மாறு பதக்கத்துல 3 குட்டாரோ ஒரு ஆட மேலுக்கும் கீக்கும் குடிச்சிருந்தான் நான் என்ன ஏய் காவலர் ஓ வண்ணகம் என்றால் தெரியுமா பண்ணங்கம்மா அப்படியே இருங்க கேட்க எங்க மில்லக்காரனுக்கு தெரியும் அவன் ஏன்னா ஹரிச்சந்திரா கட்சிக்கிறான் கந்தரமதி அடிச்சுக்கிறான் பா பண்ணங்கண்ணா என்ன சினேக்கு ஒரு இங்கிலீஷ் பண்ணுறாங்க சினேக்கு ஒன்னும் தெரியாது உனக்கு தெரியுமா எனக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சினேக்னா என்ன சினேக்னா கேக்குறேன் சர்படா சர்பம் வெங்காயத்தை ஷட்மெண்ட் நூறு ஆளுக்கு யாரும் கேட்டுப்பா வா சரிங்க சர்பனான்னு தெரியுமா அது நக்குமா யாகா சவுண்டா சொல்ல உங்களுக்கு ஒரே ஆளுக்கு தெரியாது செலவு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன வந்தாத்தான் எனக்கு அப்படியே நாடி நிரம்பெல்லாம் ஓடுது நாடி வாங்கணும் தெரியுமா தெரியாதா தெரியாது எனக்கு தெரியுமா ஐயா ஓ பாம்படா நாங்களே மாத்தி மாத்தி பண்ணிக்குவோம் கேள்வி கேட்டா நான் சொன்னேன் கூட வரியா கூட கூப்பிடுற மாதிரி கூட்டுக்கு வரையான்ற பெண்ணு பெண்ணு விட்டு விடுவான் வண்ணகம் என்றால் தெரியுமா தெரியாது சொன்னா தெரியுங்க வண்ணகம் என்றால் அரபம் அரபம் அரபா கொடியோ கண்பார் எம்மையா இருக்கும் ஒண்ணுமே கிடையாதா வேற எப்படி திருத்தா கேக்குறவங்க கேட்கலாம் காந்தார் எம்மையா இருக்கும் பிறந்த பிள்ளைகள் ஆமா ஆண் பிள்ளைகள் 100 100 பேர் இருக்கும் ஒப்பனை ஒம்மான துண்டு துண்டு தேவ 100 ஆண்களுக்கும் ஆமா ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை தெரியுமா அரே துர்ச்சடை துர்ச்சடை இருந்தாலும் திருநாட்டு மகாராஜாவுக்கு பிறகு ஆமா இந்த 101 பிள்ளைகளுக்கு மூத்தவனாகி பேர் என்ன தெரியுமா பெருமையே பேசுறாங்க 2 தாரம் 3 தாரம் என்ன வாங்குறோம் வாங்கலாம் என்னத்தா என்ன சொன்னார் ஏன் விட்டாரு என்ன சொன்ன இப்ப ஏழை தான் விட்டா ஐயா 1 தாரம் 2 தாரம் 3 தாரம் வாங்கலாம் அதான் மாத்தி மாத்தி வராங்க நான் வாய்கின்றான் அவன் ஒய்கின்றான் அப்படி இந்த அச்சனாபுரத்திற்கு ஆமா திருநாட்டு மகாராஜாவுக்கு பிறகு யார் இளவரசன் நீங்கதான் ஏய் சிரிக்காத வாந்தி எடுக்கிறதா
ஒரு பையன் வாந்தி எடுத்த அவனு சொன்ன நீ வேற ஏண்டா தம்பி உருளைக்கிழங்கு நிறைய சாப்பிட்டு தம்பி என்னத்துக்கு எங்களை மாநில அடிச்சும் கிடக்குறேன் எங்களை அடிச்சு ஒன்றும் புரோஜனம் கிடையாது என்ன பண்ற நம்ம காஞ்சி கூட்டோடுக்கா போடு இல்ல நம்மிந்தல் கூட்டோடா கூட நம்மிந்தல் கூட்டோடுக்கா போடு எங்களை அடித்து வேஸ்ட் தமிழர் ஊராமட்டு பையன் அம்மா நத்தி தான் இப்படி ஒரு துண்டை போட்டு எங்களை அடிச்சிங்கன்னா ஒன்றும் புரோஜனம் கிடையாது ஜாட்டி ஒன்று எடுத்துக்கோ ஆனா நீ ஒரு ஆளு தான் வாட்டப்படாது என்ன தெரியுமா பண்ணோம் கூட உங்க பொண்டாட்டி இட்டுக்கணும் ஏண்டா பையா அவங்க பொண்டாட்டி எதுக்கு பொண்டாட்டி இட்டுக்கணும் அது தலை மேல ஒரு பைய ஒரு அண்ணன் கூட வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கினேன் என்ன பண்ணுன்னு கேளு அதுகிட்ட ஒரு மாலத்தை குடுத்துட்டு வச்சுக்கா மாடி பூம் 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 இப்படி பண்ணோம் ரெண்டு பேர் இருந்தாலும் ஆட்டப்படாது அவங்க பேட்டிக்கிட்டா வச்சுக்க அதுகிட்ட ஒரு தட்டு குத்துடணும் அது வசூல் பண்ணி வந்துடும் அதே போய் எங்களை அடிச்சு பண்ணா வச்சுக்கா உன் ஜோறு நாய் துண்டு போடும் ஏண்டா போறவன் கம்முன்னு போக மாட்டதெல்லாம் கூட சொல்லிட்டு போ சொல்றாங்க போறவன் கம்முன்னு போங்க அப்படி எல்லைக்கு விளங்கக்கூடிய பெயர் மகாராஜா யாரையும் கண்டு வணங்குவதே கிடையாது அப்படிப்பட்டவர் ஆமா எந்த குறையும் கிடையாது எப்படி புறப்படுவேன்
காவலன் ஏய், அப்படி ஏய், அர்ச்சனாபுரத்தை விடுத்து ஆமா வெளியே புறப்பட்டான். ஏய், பிச்சை, ஏய், வைரம், ஆமா வைடூரியம், ஏய், பொன்னிறம், உபகாரம், ஏய், மாணிக்கம், கம்பு, ஆமா 9 நவரத்தின கற்களால் பதிக்கப்பட்ட முடி அருமையா சொல்லிருக்கீங்க. இப்படி இருக்குது. சூரிய பிரகாசமா இருக்குது. அப்படி ஏய், 9 வகையான ஆமா நவரத்தின கற்களால் இழைக்கப்பட்ட ஏய், சென்னியாக சிரசில் ஏய், இந்த மணிமுடியை தாங்கி ஆமா எந்த குறையும் கிடையாது. அர்ச்சனாபுரத்தில் அனைவரும் உங்களே வராங்க வணங்குறாங்க. யார் யார் வணங்குறாங்க? எப்படி தெரியுமா வணங்குறாங்க? வணக்கம் வணக்கம் ராஜா கம்பீர ராஜா முத்தண்ட துரியோதன மகாராஜாவுக்கு நான் ஆட்சி செய்வது எத்தனை நாடு? அவனை 56 நாட்களில் 55 எந்த குறையும் ஆமா ஒரே ஒருத்தர் கிடையாது. மகாராஜா யார் மகாராஜா? ஏய், பங்காளிகளே பகையாளிகளாக மாறினார்கள். எப்படி? பாண்டு மகாராஜனுக்கும் ஏய், குந்தமா தேவிக்கு பிறந்தவர்கள் ஆமா 5 ராஜாக்கள். ஏய், யாரா? தருமன். தருமன், ஏய், சீமான், ஆமா அர்ஜுனன், நகுல, சகாதேவன். ஆமா, இங்கே பிறந்தார்கள். ஏய், கானகத்திலே பிறந்தார்கள். ஆமா தவழ்ந்தார் அகலத்தில் வந்தார்கள். ஏய், வியாசனால் அழைக்கப்பட்டார். ஆமா அர்ச்சனாபுரம் வந்து அடைந்தார்கள். ஏய், நாங்கள் எத்தனை? 100 அவர்கள் எத்தனை? 5 105 பேர்களும் ஆமா ஒரு தாய் பிள்ளைகளைப் போல ஏய், பாடப்பயின்று வந்தோம். ஆமா அப்படி வரும் காலத்தில் ஏய், 5 ராஜாக்களும் ஏய், எங்களை விடுவித்து விட்டார்கள். ஆமா விடலாமா? தொடவே கூடாது. ஆகையால் என்ன செய்தேன்? ஏய், நடக்கும் வழியில நெற்றி முப்பது நட்டு, பிறகு குளிக்கும் காற்றிலே குருசி நட்டு, ஏய், இன்னும் உணவிலே சித்த கலந்து, ஆமா தடுக்கும் அறையிலே அப்பொழுதே பாண்டவர்கள் செஞ்சிருப்பாங்க. அவங்க தான் சாவடி நீ சட்டரத்து. ஓ எப்படியோ தப்பித்தார்கள் பாண்டவர். ஆமா சரி, ஏய், இவளை எப்படியாவது வீடு இருக்க வேண்டும் என்று ஆமா என்ன செய்தேன்? ஏய், 5 ராஜாக்களையும் ஏய், சந்திரமாக அழைத்து அழைத்து ஒரு கதை கட்டினேன். எப்படி? அண்ணா தர்மநந்தனா, தம்பி துரியோதனம். நீ எனக்கு அண்ணனா? தருமனான அவர் மாதிரி பாவனை. ஆ, சரி. அழைத்து ஏய், அண்ணா ஏய், உன் தந்தை ஏய், பாண்டு மகாராஜா ஆமா இயற்கை இருந்துட்டார் அல்லவா? ஏய், அவரோ சொர்க்கம் சேராமல் ஏய், கானகத்திலே ஒக்காபட்சியாக அடைந்து கொண்டிருக்கிறார். ஏய், ஆகையால் ஆமா நீங்கள் 5 ஏய், உன் தாயாகிய குந்தி தேவி 6 பேருமாக ஆமா காசிக்கு சென்று ஏய், பல வேத சந்தித்து ஆமா ஏய், கட்டளை செல்வத் கொண்டார்கள் பாண்டவர். ஆமா நம்பினான் தருமன் ஏய், 5 தம்பிமார்களை அழைத்தான். ஆமா தாய் குந்தியை அழைத்தான். ஏய், புறப்பட்டான் காசிக்கு. காசிக்கு வரக்கூடிய வழி என்ன வழி? வாரணாவதா? வரக்கூடிய வழியிலே ஏய், ஏய்,
மகாராஜா, என்னுடைய வார்த்தை கேட்ட தர்மன் காசிக்கு சென்றான். ஆமா பல வேதனை சந்தித்து இமக்கடன் முடித்து வரக்கூடிய வழி ஆமா வாரணாவதற்கு அரக்கு விழுது வெடிவுப்பு சக்கர் போடும் எளிதிலே தீப்பற்றக்கூடிய பொருள் அனைத்து பொருள்களை வைத்து அரைக்கு 4 மாளிகை ஒரு பெரிய மாளிகை அவர்கள் உறங்கும் நேரத்தில் ஆமா நள்ளிரவிலே அந்தரங்க மந்திரியா விளங்கும் ஆமா புதுவாசனை விடுத்து அதற்கு மாளிகையிலே பாண்டவர்கள் சாம்பல் ஆயிட்டு இருப்பாங்களே மகாராஜா. மகாராஜா அப்படித்தான் நானும் நினைந்தேன். திடீர்னு புலம்பாத மகாராஜா, புலம்பாத. அப்படித்தான் நானும் நினைத்தேன். எப்படியோ அனல் தப்பித்தார்கள். சில காலம் சென்றது. ஆமா ஹஸ்தினாபுரம் வந்தார்கள். எங்களுக்குரிய பாகத்தை கூட கேட்டார்கள். ஆமா கொடுப்பேனோ குடுப்பியா இருந்தாலும் பாண்டவர் யார் எனக்கு பங்காளிய கொடுத்தேன். எது கொடுத்தேன்? ஹஸ்தினாபுரத்தில் ஆமா எல்லை பகுதியில் அடிமையாக கிடந்த காற்றை பெற்ற பாண்டவர்கள் என்ன செய்தார்? சும்மா இருந்திருக்கலாம். காட்டை அழித்தார்கள். ஆமா இந்திர பகுதியில் நாடுகிறார்கள். இந்திர பசம் என்று பேசுகிறார்கள். யாருமே செய்ய முடியாத ராஜசியாகத்தை செய்தார்கள். செய்யலாமா? யாகத்திற்கு நானும் சென்றேன். யாகத்தை கண்டேன். ஆமா என்ன நடந்தது? அந்த யாகத்திலே உலகிற்கு சமமாக இருக்கிறது. ஆமா சொல்லி அனைவரும் புறப்பட்டார்கள். இந்த மேல் மாடியை பார்க்கலாம் என்று ஆமா கம்பீரமாக நடந்து செல்வனா வணங்காமடி சேகரனாச்சே. அந்த ராஜசூயாகத்துக்கு போலான்னு போனாரு. அங்க பாண்டவர்கள் வினோதமாக மாளிகை அமைச்சிருந்தாங்க. அங்க எப்படி தெரியுமா? எப்படி எட்டு பார்த்தா குறுகிய வாயில்படியா தெரியும். கிட்ட போய் பார்த்தா உயரமாகிற மாதிரி தெரியும். அங்க ஜலம் ஓடும். இத பார்த்தா ஜலம் ஓடாத இடத்துல ஜலம் ஓடும். இப்படி வினோதமா அமைச்சிருந்தாங்களே. இவர் வணங்காமடி சேகரனாச்சே நெட்டா போனாரு. அந்த வாயில்படியில முடிப்பட்டு 36 பல்ட்டி போட்டு கீழே வந்தாரு. மேல் மாடியில் தாதி பெண்களோடு பாஞ்சாலி அம்மா கூந்தலுக்கு சிக்கெடுத்து கொடுத்திருந்தாங்க. அவங்க பார்த்தாங்களே கம்முன்னு இருக்கலாம். தகப்பன் தான் குருடு என்றாலும் தலை மகனும் குருடோ அந்த கடன் பெற்றது கம்பீரமாக நடந்தேனே. ஆமா அந்த மேல் மாடியுடைய வாய்ப்படி பட்டு ஆமா கீழே சாய்ந்து விட்டேன். அப்படியே வெயில் அப்படியே நின்ட்டேன். சாய்ந்து விட்டேன். சாய்ந்தார் என்னடா ஒன்னும் தவறு கிடையாது. என்ன செய்தான்? பாஞ்சாலி எனக்கு என்ன வேணும்? பொங்காலி ஒரு மைத்தனா மரியாதையோடு வந்து பார்த்திருக்கலாம். தூக்கி விட்டுருக்கலாம். வேண்டாம் எதுவுமே பேசாம இருந்திருக்கலாம். ஆமா என்ன சொன்னப்போ தகப்பன் தான் குருடு என்றாலும் தலைமகனும் குருடு. மகாராஜா தகப்பன் தான் குடுன்றாலும் தலைமகனும் குருடு. யார் பார்த்து? பாஞ்சாலி. என் ஒருவனை பார்த்தவர் சிரித்தார். அந்த பாஞ்சாலியை ஆமா இந்த அவனி 55 நாட்டரசர்களும் பார்த்து சிரிக்க வேண்டும், அவமானப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் ஆமா ஹஸ்தினாபுரம் புறப்பட்டு யாரை துணை கொண்டு? யாரை?
ஆமா தாய் மாமனா விளங்கும் சகுனி மாமாவுடைய ஆலோசனை பெற்று அழகிய ஆமா பெரிய ஒரு மாளிகை அமைத்து புது மனை புகழ என்று சொல்லி ஆமா இவர் ராஜாக்களையும் தந்திரமாக அழைத்து தமிழாக ஆமா சிறிது நேரம் இருக்கிறது தமாஷாக மாமனோடு ஆமா ஒரு பாட்சிக விளையாடு என்று தெரிவித்து ஒரு விளையாட்டு விளையாடினார்கள். மாமன் என்ன செய்தார்? முதல் ஆட்டத்திலே முத்தாரத்தை தோற்றான். ஆமா. இரண்டாவது ஆட்டத்திலே தம்பிமார்களை தோற்றான். மூன்றாவது ஆட்டத்தில் நாடு நகரம் சென்று ஒருவோடு முதல். ஆமா. நான்காவது ஆட்டத்தில் என்னை பார்த்து சிரித்தோடு பத்தினி பாஞ்சாலி. பத்தினி வேறனா விட்டு ஓய்வு பண்ண தட்டி பத்தினா வேறனா கேளு பங்களே யாரு பத்தினி நீயே கேளு. கேள அந்த அம்மா கேளு. பாஞ்சாலி அம்மா பத்தினி தானா? என்ன சரி? ஆமான்னு சொல்லு. ஆமா தானா? பாரு எப்படி ஆமா இப்போ எத்தனை பேர் கட்டிக்கிற? ஒரு ஆண்டை தான் கட்டிக்கிற? 5 ஆம்டான கட்டுக்கிற பத்தினி என்றா நீ நம்புறியா? அந்த அம்மாவுக்கு தான் கோயில் கட்டி கும்பிடுறாங்க. எனக்கு தான் போய் போறா டெல்லியில பூரா சமாதி உண்டு டெல்லியில. என்ன நினைச்சீங்க? 5 ஆம்டான கட்டிக்கிற பத்தினியா? ஆமா. ஒரு நாளைக்கு ஒருத்தங்கிட்ட போறவா அப்படி கிடையாது. அவங்களுக்கு தான் தெய்வம். பூரா சமாதி தான் போவோம். என்ன செய்தி? என்னுடைய தம்பியாகி உச்சாரணம் எடுத்து சீக்கிரம் எடுத்து அம்பலம் என்று சொல்லக்கூடிய மேடையில் வச்சனம் கலைந்து அதோடு விடுத்தேனா சூதுமுனையிலே தொற்று நாட்டை பெற வேண்டும் என்றால் 12 மணம் ஓராண்டு ஐயாத வாசம் 13 எடுத்து வந்து நாடு தருவதாக கட்டளையிட்டு. ஆமா. கட்டளை செல்வக்கொண்ட பாண்டவர்கள் 11 வருடம் காணாமல் சென்ற பாண்டவர்கள் இருக்கின்றார்களா இறந்து விட்டாரா பார்ப்பதற்காக ஆமா பல கூத்தரோடு சென்று ஆமா இங்கு பார்த்தாலும் எதுவுமே கிடையாது. பாண்டவர் எந்த சதனமும் நடந்த சோடோ ஆமா கண்ணுக்கு புலமை ஒரே ஒண்ணு கிடையாது மகாராஜா. என்ன செய்யணும்? நமக்கே வெற்றி. நம்ம என்ன செய்யணும்? என்ன பண்ணா அவங்களுக்கு ஈமச்சடங்கு செய்ய போனோம். அதனால என்ன செய்யணும்? காரியம் பண்ண அவங்களுக்கு நம்பூட்ட ஓடிட்டாங்க. யாரும் தீ பேசிக்கிறாங்கப்பா. உடன் பங்காளி நான் இதான் பண்ணா இந்த விஷயத்தை எங்க சொல்ல வேண்டும் தெரியுமா? நம்ம பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி நான் என்ன பண்ண மகாராஜா? இப்ப அந்த லைட் நாடுறோம். நம்ம லைட்டு இந்த மெத்தட் யாரு? நம்ம மெத்தட் நான் போங்கண்ணா. வாஜரா இந்த பொட்டி யாரு? நம்ம பொட்டி பொண்டாட்டி யாரு? என்ன கட்சி சரா மயிரா ஒரு வாசனை வந்துச்சுல. உங்க மனைவியில சொல்லணும் மகாராஜா. உங்க மனைவியில சொல்லணும் எப்படி
சுலோசனாவா பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாவா பார்த்தையனோ நீராச்சே ஆசையில நாவனச்சே அள்ளி வச்ச வேலையிலே முள்ளிருந்து பட்டரம்மா பட்டார புத்தகத்தே பாவ வந்த பூவிலே பட்டு வண்ண பார்த்த கண்ணு மூடாவா ஆசையில ஏண்டா முத்து அம்மா மகாராஜா வந்துட்டாரா என்னடாகிறவா உன்னை தாத்தேடிங்கிற ஒரு காலில் கட்டி போட்டுக்கிறாரு காப்பல எனது மனைவி பானு ஆமா வந்து விட்டாளா போய் அம்மாகிட்ட போய் வந்துட்டேன் அம்மாடு போயிருக்கேன் அம்மாகிட்ட போய் வந்துட்டேன் கடற்கால போயா என்ன? அம்மாட்ட நீ போய் வருவியா என்ன நான் போவாது யாரு போவாங்க ஏய், ஆ, அரண்மனைக்கு போயிட்டு கூப்பிட்டு சொல்றான் ஆமா மொத்த பேர் தீதிரா நீ அம்மாட்ட போய் வந்தோம் நான் போயிட்டேன் நான் கூப்பிட்டு தான் வந்துக்கிறேன் அப்படி சொல்றா ஆமா இப்ப அம்மா கிட்ட போய் வந்து சரி சரி நீ தண்ணி தான் போய் வந்துட்டேன் அம்மாட்ட போய் அம்மா சோகமா இருக்கு கண்மணி பானு பானு என்ன ஆள் ஒரு மார்க்குமா கிடைக்கும் ஏய், என்னடி இது நவரோடலாம் ஒரு பக்கம் போட்டோ சுவாமி நாதா உந்தேன் பாதமனே யாரோ படுத்தே 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 மல்லி முல்லை மலரே மலரே மல்லி முல்லை மலரே கண்மணி உங்கள் பொற்பாத கமலத்திற்கு உங்கள் மனைவி பானுமதி அநேக கோடான கோடி வந்தது. பாத்தியாடா கணவன் எப்பொழுது வருவார் வருவார் என்று வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார் ஆமா என் முன்னாடி கூட சத்தியமா தேமெத்தான் தேமெத்தானா எப்படி இந்த இது பனங்கத்து எல்லாம் என்ன அது பனங்கத்து பனிமா பனி எல்லாம் முன்னாடி தேமே சிச்சா கூட சத்தியமா முன்னாடி அது தொச்சா கூட அவிட்டாங்க கண்மணி நீ என் பாதமதை போற்றி செய்த
எல்லாம் போட்டு இப்படி ஓடிக்கிறவா பொண்ணா, நாளைக்கு மணிக்கு ஆனவங்களோட பக்கத்து ஊர்ல கூட கொடுக்க மாட்டாங்க என்ன ஆச்சு இருக்காது? என்ன ஆச்சா என் பொண்டாட்டிட்ட பொண்ண கூழாக்கடி இருந்தேன். கூழு பவுர்லாம் எரியுது, சூடாயிட்டுக்குது, கூழாக்கடி என்ன பண்ணா ஏன்னா கூழாக்கி வச்சுட்டு மின்னாரத்திலே மாவுலாம் கரைச்சி வச்சுட்டு புளி பேட்ட பிறகு ஆக்கி வச்சுட்டு போனாலே கதவு முட்டு பார்த்தா இல்லையா நெடுக்க கதவு தந்து விட்டு முட்டுக்கிறான். எங்க முன்னே பின்னால நெடுக்கவே பின்னாலே தந்துட்டா முன்னே தந்துட்டா அப்படியே விரிச்சோன்னு வீடு கூழ் சட்டி ஒரு ஓரமாக்குது. திறந்து விட்டு போய் எங்க போய்க்கிறான்னு கேளு. எங்க போய்க்கிறா? மூணாவது விட்டு முன்சாமி கிட்ட போய் பேசிக்கிறான். நம்ம ஏரி வேலைக்கு தான் நாளைக்கு வர்றோம், இப்படித்தான் அப்படித்தான், நீ அத்தை கை நான் அத்தை கைக்கிறேன், இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. உங்க முன்னாடி முன்சாமியா அங்க போய் பேசிக்கிறான். இப்ப கதவு தந்து விட்டு போனாலே இந்த ஊர்ல இருக்கிற நாய் மொத்தம் வந்து அந்த கூழ் செட்டி உள்ள தலையை விட்டுக்கினேன். அந்த கூழ் சாட்டி தர விட்டு நாக்குது பெண்ணா பெண்ணா அதுக்குதான் தெத்தின்னு ஓடியாந்தா. அதுதான் விட்டாலும் ஓடுது எனக்கு கொஞ்சம் பேஜாரா இருக்கு. அதனால அப்பதான் ஓடு இல்லையா, அதனால ஒரு தத்தால் புத்தால் ஓடியாந்தா. இப்ப உன் முன்னாடி என்ன பண்ண? அவன் முச்சாமி இருக்கிறான், நான் வந்துட்டேன். ஏன்னா என்ன சமாச்சாரம்? ஏன் சீன்றீங்க? ஏய், இப்ப என்ன கதை நினைச்சு? என்ன கூழ் சட்டி என் வீட்டுல நாய் வீட்டுல கூழ் சட்டி நாய் நக்குது, முன்னாடி கூழ் சட்டி நாய் நக்குது. ஆமா, நீ அது என்ன புரோகிற? நான் நாட்டாம தீர்ப்பு சொல்லிக்கிறேன். அது அது நாட்டாம என்ன தீர்ப்பு சொன்னு கேள. அது சொல்றது கேளு. அது கூழ் சாட்டில நாய் தலை விட்டுன்னு நக்கும். அதுக்கு அந்த அம்மா கூழ் சட்டி நீ நாய் நாங்க ஒண்ணு சொல்ல. சத்தியமா உன நாய் நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி ஆளே கிடையாது, சர்வீஸ்லயே கிடையாது. நீ போ. இல்லையே பானு சுவாமி, அண்ணன் குலக்கார வந்தாங்கன்னா செருப்புலன்னு என்னுடைய பாதத்தை பண்ணி படிக்கிறா இந்த பிரபஞ்ச பூமி ஒன்று குறையாமல் சந்தோஷமாக அப்படியே ஆகட்டும் சுவாமி. இருந்தாலும் பாண்டவர் தேடி காலகத்துக்கு சென்றீங்களே உண்மைதான் சுவாமி. பட்டாளத்தில் பவனி வர மன்னாதி மன்னா சுவாமி, மன்னாதி மன்னா பட்டாளத்தில் பவனி வர மன்னாதி மன்னா, மன்னாதி மன்னா பட்டாளத்தில் பவனி வர மன்னாதி மன்னா சுவாமி, மன்னாதி மன்னா பட்டாளத்தில் பவனி வர மன்னாதி மன்னா, மன்னாதி மன்னா பட்டாளத்தில் சேவை என்ன சொல்லுவீர் மன்னா. சுவாமி, அந்த பாண்டவரை தேடி கானகத்துக்கு போனீங்களே, பாண்டவரை தேடி போனீங்களே, கானகத்துல என்ன நடந்தது, என்ன தேடி சொல்லுவான். ஓ இல்ல, ஒரு கணவன் இல்லைன்றால் அவன் மனைவியானவள் ஆமா என்னையா நிற்கும். ஆமா ஆமா பாண்டவரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு மட்டுமல்ல, ஆமா இப்படி மனைவிக்கு மாத்தியா ரெண்டு பேருக்கும் அது கரெக்டா முன்னாடி மாதிரியா இருக்கும். ஏன் என்ன எனக்கு ஒரு டவுட் மகாராஜா. என் மன்னாடி தாங்கிறா பேரு மகாராஜா எனக்கு ஒரு டவுட் என்னன்னு கேளு. ஆனா ஊட்டத்தான் அந்த மாரி இருக்குதானே கேம் அந்த மாரி. நயம்பாட்டில் இருக்கிறவங்க துரியோதன ஆடுறவங்க முன்னாடி எப்படின்னு கேட்டாங்களா? எனக்கு ஒரு மனசு கஷ்டமா இருக்குது. என்ன சொல்றாரு? அது எப்படி இருக்கு, எப்படின்னு கேக்குறாரு. எப்படி வந்தா ஊட்டத்தான் சஞ்சலமா இருக்குது. ஆமா, இங்கேயுமா சஞ்சலமா இருக்குதுன்னு சொன்ன மாதிரி. அதான் மனசு போடாது. அதுதான் எப்படின்னு கேக்குறாரு. எப்படி அது பத்துலும் தொத்துலுமா அங்கேயும் இருக்குது. பத்துல தான் ரெண்டாவது வர மாட்டான். என்ன பானே சுவாமி, என்ன கேட்ட? அந்த கானகத்துக்கு சென்றீங்களே பாண்டவர் தேடி, ஆமா. அந்த என்ன தேதி நடந்தது, என்ன எந்த வனத்துல கேட்டப்போ? அது பாராவனம் தனிலே. பாராவனம் தனிலே, பெண்ணே பெண்ணே பாராவனம் தனிலே, பாராவனம் தனிலே, பெண்ணே பெண்ணே பாராவனம் என்று சொல்லக்கூடிய ஆமா அனைத்து வனமும் தேடி விட்டு இருந்தாலும் பாண்டவர் இறந்திருந்தால் கடல் கிடைக்கும், விரிந்திருந்தால் சாம்பல் கிடைக்கும், நடந்திருந்தால்
பாதம் தெரியும். அனைத்து வனங்களும் தேடிவிட்டு ஆண்டவர் இருந்ததோ இருப்பதோ இதுவரையும் தெரியவே கிடையாது. அப்படியா? ஆகையோ இன்னும் ஒன்று சந்தேகம். சாமி இருந்தாரா? இருந்தவன் தனிலே மன்னாடி வந்தா. இருந்தவன் தனிலே மன்னாடி வந்தா. இருந்தவன் தனிலே மன்னாடி வந்தா. இருந்தவன் தனிலே மன்னாடி வந்தா. சாமி இப்படி அடுத்த வனமாகி இருண்ட வனத்திலே ஆண்டவர் இருக்கிறார்களா? பாண்டவர் இருந்து விட்டாரா? இருக்கின்றார்களா? இருண்ட வனத்துல என்ன கேட்டீங்க? அம்மா இருண்ட வனத்துல கலைவனம் என்கிறாரு. பாண்டவர் இறந்துட்டாங்களா செத்துட்டாங்களா? அதான் இப்ப கேக்குறேன். இப்ப நான் கேட்ட கேள்வி கலைவனம். அது இருண்ட வனம் தனிலே சொல்லக்கூடிய 12 வனங்களும் தேடிவிட்டேன். ஆண்டவர் இருந்திருந்தால் அவர் நடக்கக்கூடிய சோடம் இருந்திருக்கும். இருந்திருந்தால் உங்களுடைய இடமெல்லாம் பார்த்து விட்டேன். ஆண்டவர் செத்துட்டாங்களா? சரிங்க. ஆகையோ நம்ம எதற்காக வந்து தெரியுமா? கருமாதி நாள் நமக்கு தாயாளிகள் அல்லவா? ஆமாங்க. ஆகையால் அவருக்கு ஈமக்கடன் செய்ய வேண்டும். ஆமா. இன்று என்ன நாள்? மாட்டு போகுது. இது என்ன கிழமை? என்ன கிளம்புடா? நீங்க என்ன கிழமை? இன்று புதன்கிழமை. ஆமா. ஒரு சிறந்த புரோகிதரை பார்த்து கருமாதியை முடித்து அதன் பிறகு நான் ஆட்சி பிடிக்க வர வேண்டும். புறப்படுவோம். ஐயோ 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 எங்கடா அட வாங்கி துண்ண பையா அடங்கடா வரமாட்டு போயிட்டு என்ன சொன்னமா? என்ன சொன்ன? இப்ப என்ன சொன்னீங்க? நான் என்னடா சொன்னேன்? என்ன இப்ப நீ சொன்ன மாதிரி மடக்குடா உனக்கிட்ட இல்லையாம்மா மடக்க? ஏன்கிட்ட மடக்கா காட்டும். அந்த ஆள் அடிக்கிறாரு வந்து மடக்குடா அந்த ஆளுன்றான். என்கிட்ட இல்லையா? அவர் அப்படித்தான் அடிப்பாரு. வாங்கிக்கோ. அவன் சொல்லிட்டான் பாரு. அவனா அறக்கத்துக்கு வர மாட்டான். இல்ல ராஜாரா ராஜாரா மகாராஜா அடிக்க அடிக்க அம்மா நல்லா தான் காமிக்கிட்ட உடம்புதான். நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனைவியானவள் தன்னுடைய கணவன் உயிரோடு இருக்கும் வரை திருமணமாக முன்ன கூட சரி தாய் விட்டினோம் ஒரு பெண்ணாக வந்தவள் தலைக்கு மேல ஆபத்து வந்தாலும் தெய்வமே அம்மா அப்பா நடிச்சுக்கலாம். ஆமா. ஐயோ நடிச்சுக்கூடாது. ஆமா. திருமணம் ஆன பிறகும் கணவனுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் இல்லத்தில் இருந்தால் ஐயோ என்ற குள்ள கேட்கவே கூடாது. ஆமா. குத்து கொள்ளாட்ட நிக்கிறேன் நானு எதிரிலே கணவனுடைய சிறந்த பூமியில சாய்ந்த பிறகு ஒரு பெண்ணாக பிறந்தவள் ஐயோ நடிச்சுக்கலாம். ஏன் தனக்குரிய மாங்கல்யம் வருவிட்டு விட்டது என்று. சரி அதுக்கு தான் நான் சொல்றேன். நீ செத்து விட அம்மா ஐயோட சாமி
எங்க போனோம் டேய் தனுஜா ஒதுகிறானே ஒரு ஆம்பியம் ஒதுகிறானே நான் இருக்கும்போது இந்த அர்ச்சனை ஒருத்தர் வேற ஒருத்தன் ஆளுவாங்க தப்பு தானே அது எங்க ஏத்திக்கிட்டே தெரியல மகாராஜா வர மாட்டீங்க சாயந்தரமா நாளைக்கு வந்தான் எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அவன் முன்னாடி இஷ்டு போட்டு அச்சினா இருந்தான் சரி அடிக்கிறானு சொல்லிட்டு நானும் கம்முன்னு பார்த்துருந்தேன் எட்டு வச்சுனே இருந்தான் எட்டு வச்சும் போது ரகம் வச்சுச்சு நம்ம யாரு கொண்டாடி யார் அடிச்சாலும் அது ஏங்க சொல்ற அதே மாதிரி அது பாடாங்க ஒரு வேலை ஆயிடுச்சுதான் நான் ஓட்டாதான் யார் கொண்டாடி மகாராஜா மேடம் பாட்டு அது என்ன மாதிரி குடித்தாயோ நானும் வந்து பார்த்துருக்கிறேன் அந்த பொம்பளைட்டு போட்டு பேசிக்கிறேன் அதனால தான் அந்த தாமல் வரவிட்ட மகாராஜா அவன் சொல்றான் அடிக்கிறாரு மகாராஜா ஆம்பளை இருந்தாக்கா என் மணின்னு பிச்சுன்னு சொல்லாம கட்டிய மனைவி நீ சரியா இருந்தா ஒரு வார்த்தை பேசுவானா இப்ப நான் அடிக்கத்தான் இருந்தது சரி அப்படியானாலும் இப்ப நீ அறிவே நடிச்சனே இது காரணம் என்ன பாண்டவர் இறந்து விட்டார் என்பது இருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன் சரி பாண்டவர் ஊர் எடுப்பது காண்க முழுவதும் சரி எனக்கு தெரியாது உனக்கு சாமி பாண்டவர் உயிரோட இருக்கிறாங்கன்னு உனக்கு எப்படி நான் சொன்னது அவதான் சொன்னாலே
மட்டும்தான் தெரியும். சத்தியமா எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்க பூஜை தான் சொல்லிச்சான். அம்மன் தான் வரமாட்டாங்க அவள் டேய் என்ன சொன்னா தெரியுமா? ஒரு பத்தி வந்தாலே அவதான் சொன்னாலே பாண்டவர் உயிரோட இருக்கிறாங்க. பாரத 18 நாள் சண்டை வைப்பாங்க. 17 நாள் உங்க பங்காளிங்களா செத்துருவாங்க. 18வது நாள் காலையில 10 மணிக்கெல்லாம் பேமஸான கையால மூட்டுக்காரு தொட முடிஞ்சு செத்துருவாரு. பாண்டவர் 5 பேர் ஆளுவாங்கன்னு சொன்னாலே 5 ஆக்சிடென்ட் ஆகிது அப்போ நம்ம தொட உடையில வச்சாங்க. இந்த வாங்கி இவ்வளவு அடி வாங்காம சொல்ல விட்டு தள்ளிக்கு நீங்க அப்படியே வாய தரக்காத மாதிரி அடிக்கிறாரு. அவளை வர துட்டு கொடுக்குறேன்னு அண்ணா கூட 5000 அண்ணா கூட அந்த ஸ்கூல்ல அம்மா